தான் பண்றோம் மாஸ்டர். பார்த்தாலே கடுப்பாகுது மாஸ்டர். உங்க சொந்த சந்தையில வீட்டுல வச்சுக்கோங்கப்பா. பேட் இந்த மாதிரி புடி. இந்த மாதிரியா மாஸ்டர்? இதோ இப்படியா? கை விளங்காதவ மாதிரிலாம் போகுது மாஸ்டர். பால் பொறுக்குங்க. என்ன பால் பொறுக்க வச்சுட்டாங்க? அந்த அளவுக்கு மட்டமா போயிட்டோம். இங்க பாருங்க, கொஞ்சம் பாடி ஸ்டிஃபா இருக்கு, கொஞ்சம் லூஸ் விடுங்க. இதோ இந்த மாதிரி. விடாதரா நம்ம டீம். சார் நீங்க வீட்டு டீம்ல இருக்கறனால பாயிண்ட்ஸ் ஏமாத்தி கொடுத்துறாதீங்க. அப்படிலாம் ஒரு பண்ணாரு வச்சுக்க, நடக்கிறதே வேற. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அலர்ட் ஆறுமுகம், ஜிமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். ஜெயஹோப், நீயே சொல்லதுக்கு இன்னைக்கு இங்க வந்திருக்கோன்ட்டு இடத்த பார்த்தாலே தெரியலையா? இது வந்து டேபிள் டென்னிஸ் ஆடுற இடம். நம்ம இங்க வந்திருக்கோம்னா நம்ம அதான் விளையாட போறோம்னு அர்த்தம். டேபிள் டென்னிஸ் அப்படின்றது மிகவும் ஒரு அற்புதமான விளையாட்டு. ஆனா என்னாச்சு? எனக்கு இது விளையாட வராது. அதுக்கு தான் உங்களுக்கு இன்னைக்கு கோச் வருவாங்க. வேற லெவலா இருக்க போகுது, ஜாலி தான். ஜேகே ஜிபுன்னு ஆர்வமா இருக்காங்க. வி அமைதியா இருக்கிறத பார்த்தா என்ன தோணுது? அவனுக்கு இந்த கேம்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்குதோ? யாருக்கு? இந்த வீக்கா? இவனுக்குலாம் ஒன்றும் கிடையாதுடா. சைலண்டான என்ன ஏதாச்சும் நினச்சிப்பாங்கன்னு நிற்கிறான். அப்படி உங்களுக்கு வரப்போற கோச் நிறைய பரிசுகளையும் பேரையும் பெற்றிருக்காரு. இவர் ஒரு நல்ல டென்னிஸ் பிளேயர். ஓஹோ, நீங்க இந்த மாதிரி புது புது விளையாட்டு கத்துக்கிறப்ப உங்களோட அறிவையும் நீங்க வளர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம வி ஆர்வமா இருக்க போல ரொம்ப. இவர் தான் உங்களோட கோச். அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கொஞ்சம் கோவக்காரரு. ஒழுங்கா சொல்ற வேலையை முடிக்கலன்னா கோவம் வந்து. ஐயோ, இந்த பிரச்சனை வேற இருக்கா? சொல்றத செஞ்சுட்டா பிரச்சனை இல்ல. சரி, ஓகே, நாங்க எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டோம். எனக்கு தான் விளையாட வராதே, கோவப்பட போறாரு. மாஸ்டர், நீங்க நல்லா விளையாடுவீங்களோ? ஆமா, பேத கையோட எடுத்துட்டு வந்து. அவர்தான் கோச் ஆச்சுடா. அவர்கிட்ட போய் கட்டிட்டு இருக்க. ஏன்டா அவர்கிட்ட போய் கட்டிட்டு இருக்கனால விளையாட வரான்னு? இது பார்க்க தான் கஷ்டம், விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸி தம்பி. நீங்க கேம் ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் உங்களுக்காக எல்லாருக்குமே டென்னிஸ் பேட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த டென்னிஸ் பேட்டை எப்படி பிடிக்கணும் நான் முதல்ல சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்படியா பிடிக்கணும்? ஆமா, ஆனா இன்னும் கொஞ்சம் கிரிப் அதிகமா இருக்கணும் தம்பி. அப்பதான் வேகமா அடிக்க முடியும். இந்த மாதிரிலாம் பிடிக்க கூடாதா? அப்படியெல்லாம் பிடிக்க கூடாது. சரி சரி, இதை நான் எடுத்துக்கிறேன். இந்தாங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. தம்பி ஜெயஹோப் இந்தாப்பா. ரொம்ப நன்றி கோச். எல்லாருக்கும் அவரே எடுத்துட்டு வந்துட்டாரா? பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணுமா? ஆமா, நீங்க அதை அடிக்கிறப்ப மூவ்மெண்ட்லயே தான் இருக்கணும், நிக்க கூடாது. அப்பதான் அந்த பாலை விடாம அடிக்கலாம். நம்ம ஒரே இடத்துல நிக்கிறப்ப பால் வேற எங்கேயாச்சும் போச்சுன்னா நம்மளால போய் டக்குன்னு அடிக்க முடியாது. அதனால நம்ம நவுந்துகிட்டே இருக்கணும். மூவ் ஆயிட்டே இருக்கணுமா? ஆமா தம்பி, மூவ் ஆயிட்டே தான் இருக்கணும். ஈஸியான கேம் தான் போலயே. அப்படியே, சரி, நீங்க முதல்ல வரீங்களா? சும்மா சொன்ன மாஸ்டர். சரி, ஓகே. அடுத்து நம்ம இப்போ கேம் பார்க்கலாமா? கூட இருக்கிறவர் என்னோட அசிஸ்டன்ட். நானும் இவரும் விளையாண்டு காமிக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் எப்படி விளையாடுறோன்னு பாருங்க. எப்படி பால்லாம் போகுது, எங்கெங்கெல்லாம் போய் நாங்கள் நின்று அடிக்கிறோன்னு பாருங்க. ஓ என்னடா இது? இது என்ன பாலா இல்லை புல்லட் என்னடா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு? இப்படி தான் விளையாடணும். நீங்க பாத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு புரிஞ்சு போச்சுல? இத பாருங்க. ஹே, என் கை எப்படி மூவ்மெண்ட்ல இருக்கு பாருங்க. இப்ப நாங்க கிராஸ் ஆனா கூட விளையாடுவோம் பாருங்க. ஓஹோ, இதோ என்ன இவ்வளவு ஃபாஸ்டா விளையாடிட்டு இருக்காங்க? நிக்காம விளையாடணும். ஓ சூப்பர் பு. எம்மா, தலை திரும்பிக்கிட்டே இருக்கீங்க எங்கேயும். இத பார்த்ததுல நான் டயர்ட் ஆயிட்டேன். இதுல எப்படி விளையாட போறேன்னு தெரியலையே. இந்த மாதிரியா இப்படி அடிக்கணுமா? உங்களுக்கு புரியுதா? பாலே வரனாலும் நாங்கள் நவுறதை நிப்பாட்டல. ஒரு மூமெண்ட்லேயே நாங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கோம். அப்போ தான் பால் வரப்போ ஈஸியாக நாங்கள் அடிக்கலாம். புரியுது மாஸ்டர். நீங்கள் வேற லெவலில் விளையாடுறீங்க மாஸ்டர். இதில் அவர் கூட நான் போட்டு காட்டுறேன் பாரு. சரி, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் விளையாடுவீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணணும். உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் இல்லைல்ல, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணலாம். மாஸ்டர், பால் இங்கே விழுந்துருச்சு. எடுத்துட்டு வந்து கொடுப்பா. நான் இந்த இடத்துல நின்று எப்படி சேவ் பண்ணுறேன்னு பாருங்க. இது என்ன வித்தியாசமான பொசிஷனாக இருக்குது? நிற்கிறதே வித்தியாசமாக இருக்குது. இப்படி அடிக்கிறது ஓங்கி ஒரு அடி. இப்படி அடிச்சிரணும் தம்பி. ஓங்கில அடிச்சீங்கன்னா டேபிள விட்டே பால் எங்கேயே போயிடும். அதனால பொறுமையா தான் அடிக்கணும். இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஓங்கி இல்ல, சார் மாதிரி நல்லா சாஃப்டா அடிக்கணும் பால். இருந்தாலும் பவர்ஃபுல்லா இருக்கணும். இது பாருங்க, பேசிட்டே இருக்கப்ப டக்குன்னு பால் வந்துருச்சு. ஆமா, வேற லெவல் இல்லையா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்பவுமே கவனமா இருக்கணும். எப்ப பால் வரும்னே தெரியாது. வேற லெவல் மாஸ்டர். அசிஸ்டன்ட் சூப்பர் விளையாடுறாரு. நீங்க நம்மளோட பவர் நம்ம காமிச்சு ஆகணும்டா. என்ன நம்ம விளையாடுவோம்னு காமிக்கிறீங்க. விளையாடவே அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ தானே இது? இப்போ என்ன இவன் சப்போர்ட்டிவாவே இருக்க மாட்டான். குரூப்ல இருக்கும் அந்த பதனே சப்போர்ட் பண்ணனும். சரி விடுங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. நம்ம விளையாட ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு வார்ம் அப்ல இருந்து எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். நான் ட்ரை பண்றேன். ஐயோ சாரி. ஏன்டா ஜேகே இப்படி பண்ணல? கீழ வரவங்கள போட்டு ஆப்போனன்ட்க்கு பாயிண்ட் போய்டும். ஓகே ஜேகே விடுங்க, என்ன கூட்டி போங்க. நான் விளையாடுறேன் ஒழுங்கா.
அதுவும் இல்லையா எங்க தலைவன் வீ இருக்கான், இவனை இழுத்துட்டு போங்க வேற ஒரு பேசி வச்சுட்டு இருந்திருக்கீங்க, இப்ப திடீர்னு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. நான் அடிக்கிற பால் அந்த வாட்டர் பாட்டில தள்ளி விடும். எங்க தள்ளி விடுச்சு? நானா தள்ளி விட்டேன். என்னடா கையால தள்ளி விட்டுருச்சு. புகழ்ச்சி பிடிக்காதடா எனக்கு. இந்த மானங்கட்ட குழப்புக்கு தூக்கல தொங்கிரலாம். என்ன பண்றீங்க பசங்களா? ஃப்ரெண்ட் வேற லெவல் டென்னிஸ் பிளேயர் தெரியுமா? ஜிமில கையால பாட்டில தள்ளி விட்டுட்டு அவன் பாலால அடிச்ச மாதிரி பேசிக்கிறேன். கேம் ஆரம்பிச்சுனா நம்ம பொறுப்பாவும் கவனமாவும் இருக்கணும். நம்ம எப்பவுமே முன்னாடி உள்ளவங்கள பாத்துட்டே இருக்கணும். அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களே மாஸ்டர் பார்த்து பார்த்து விளையாடுறதுச்சு. அப்படி சொல்லலப்பா, அவங்கள அப்சர்வ் பண்ணிக்கணும். அடுத்தவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு இப்படி அடிக்கணும். நீங்க எல்லாம் முதல்ல பேட் இப்படி பிடிங்க. ஓகே மாஸ்டர், பிடிச்சாச்சு. இதை இந்த மாதிரி வச்சு தான் அடிக்கணும், புரியுதா? இப்போ உங்க 3 பேருக்கும் நான் சொல்லி தரேன், அவங்க 3 பேருக்கும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இல்ல இல்லமாப்பா, நான் தான் சென்டர், ஃபேன்ஸ்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. இதே வேலை இவனுக்கு இப்போ யார் ஃபீல் பண்ணா? ஆமா, எதுக்கு இப்போ நீ சென்டர்ல இருக்க? அப்ப ரெண்டு பேரும் யார் பேக்னே? நான் தானே. சண்டை போடாதீங்க தம்பி, நம்ம கேம் வந்துட்டோம்னா கேம் தான் பார்க்கணும். நீங்க பேட்டை பிடிக்கிற மெத்தட் தப்பா இருக்கு தம்பி, இருங்க வரேன். இந்த மாதிரி தான் பிடிக்கணும் அவர் கூட சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப ஓவரா பண்றான் மாஸ்டர், பார்த்தாலே கடுப்பாகுது மாஸ்டர். உங்க சொந்த சந்தையில வீட்டுல வச்சுக்கோங்கப்பா பேட் இந்த மாதிரி புடி. இந்த மாதிரியா மாஸ்டர்? இதோ இப்படியா? கை விளங்காதவ மாதிரிலாம் போதும் மாஸ்டர். அதெல்லாம் அப்படிதான் தம்பி போவோம். ஃபர்ஸ்ட்ல போய் நீ பழகிக்கணும். இந்த மாதிரி வை. இப்படியா? ஏன்பா ஆளே சாயிர, கையை மட்டும் சாய். டோட்டல் பாடியும் கவுக்குறியே. இந்த மாதிரி வச்சுட்டு மூவ் பண்ணணும். நீங்க மூவ்மெண்ட்லேயே தான் இருக்கணும் எப்பவுமே. பால் வரப்ப கரெக்டாக அடிச்சுக்கணும், புரியுதா? 1 2 1 2 அந்த மாதிரி அந்த பால் வரதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடில் நீங்கள் நான் வந்துக்கணும். கையை இந்த மாதிரி தூக்கி தான் வச்சுக்கணும், இறக்கக்கூடாது. இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் வந்துடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா இது சிரிப்பா இருக்கு? நீங்க இப்ப ஆடிட்டே இருக்கிறப்ப கை கொஞ்சம் லூஸ் ஆகும், ஆனா லூஸா விடக்கூடாது. அப்பதான் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் நம்ம. இப்ப நான் ஜின்னுக்கு பால் போடுறேன், ஜின்னு விளையாடுங்க. மாஸ்டர், ஐயோ 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 ஓஹோ, சூப்பர். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி மூவ் பண்ணுங்க பாடியா ஃபாஸ்டா. ஓகே மாஸ்டர். இப்படியே பண்ணீங்கன்னா ஒழுங்கா நம்ம பால் அடிச்சிடலாம். நான் போய் பால் போடுறேன், இதே மூவ்மெண்ட்டே பண்ணிட்டு இருங்க. எனக்கு அடுத்து பால் போடுங்க. ஓகே, டேஷன் கவனிங்க. போடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. சரி மாஸ்டர். ஹேய் மாஸ்டர், நான் எப்படி அடிக்கிறேன்? இது விளையாட ஜாலியா இருக்குடா. ஒழுங்கா பால் அடிக்குதுல. இப்படிலாம் பாலை பறக்க விடக்கூடாதுப்பா. இந்த பாரு, இந்த மாதிரி வச்சுக்க. அழகா பாலை முன்னாடி தள்ளணும். இங்கே இருந்தே பின்னாடி போயிடக்கூடாது. ஓகே, உங்க கவனம் ஃபுல்லா இங்கே தான் இருக்கணும். பக்கத்துல உள்ளவங்கள பார்க்காதீங்க, அப்புறம் நீங்க குட்டிச்சாரா போயிடுவீங்க. தம்பிங்க பாரு, திரும்ப திரும்ப இந்த மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்க. நீயவே இவ்வளவு குறை சொல்றாரு, அவர் என்னென்ன சொல்லுவாரோ அப்படிதான் அடிச்சுக்கிட்டே இரு தம்பி. அப்படிதான் கவனமா இரு. ஏன் தம்பி பேய் அடிச்ச மாதிரி இருக்க? கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரியும் இல்ல. போடுறேன் பாரு. அப்படிதான் சூப்பர். போய் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான். கவனத்தை சிதற விடாத. அடி 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 போட்டு தாக்கே. நம்ம பண்ற இந்த மூமெண்ட்ல தான் எல்லாமே இருக்கு. இந்த கேம் ஃபுல்லா அதுல அடங்கி இருக்கு. பாத்தியா, நானே மிஸ் பண்றேன் போல. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணணும். பாத்தீங்கன்னா தம்பி இந்த மாதிரி. ஓகே மாஸ்டர், புரிஞ்சிச்சு. சூப்பர் ஆரன். நான் விளையாண்ட படக்கு நிறைய பாராட்டு கிடைச்சிச்சு தெரியுமா? சீன் ஆரம்பிச்சிட்டானா? ஆமாண்டா, முடியல. நாம்ஜூன் சூப்பரா விளையாடுறீங்க. நான் என்ன தான் நினைச்சிட்டேன். வேற லெவல். இதே மாதிரியே கண்டினியூஸா விளையாடிட்டே இருங்க. டேஷன் பால் பொறுக்குங்க. என்ன பால் பொறுக்க வச்சுட்டாங்க? அந்த அளவுக்கு மட்டமா போயிட்டோம். இங்க பாருங்க, கொஞ்சம் பாடி ஸ்டிஃபா இருக்கு, கொஞ்சம் லூஸ் விடுங்க. இந்த மாதிரி. ஐயோ மாஸ்டர், பார்த்து இந்த லூஸ் விட்டு ஆடுங்க. கை டைட்டா வைக்காதீங்க. விளையாட போறவங்க முன்னாடி வாங்க. நான் தான் மாஸ்டர். ஓகே, நாங்களும் விளையாடுறோம். சரி, 3 பேருக்குமே போடுவா. ஆரம். ஹோல் பாடியும் ஸ்டிஃபா வைக்காதீங்க. கை வந்து லூஸா தான் இருக்கணும். ஆனா நீங்க பேட்டை பிடிச்சிக்கிற கிரிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் பால் அடிக்கலாம். அவங்களாம் எவ்வளவு தூரம் போயிட்டாங்க, நம்ம இங்கே நிக்கிறோம் பாரு. அவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க பேட்டை பிடிக்கிற விதமே டிஃபரெண்டா இருக்கு. இந்த 2 ஸ்டைலா பேட்டை பிடிக்கலாம். இப்படி பிடிக்கலாம், அப்படி பிடிக்கலாம். நான் உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுக்குறேன். ஓகே மாஸ்டர், சொல்லி கொடுங்க. பால் போடுற ரெடியா இருங்க. பரவாயில்லையே, நல்லா விளையாடுறீங்களே. ஓ அப்படியா? இப்பவே எனக்கு ப்ரோ பிளேயர் மாதிரி ஃபீல் ஆகுது. எம்டியா இருக்கிற ஸ்பேஸ்ல பால் அடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே மாஸ்டர். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம் மாஸ்டர். ரெடி. எனக்கு ஒரு மன தைரியம் வந்திருக்கு. அதனால நம்ம இப்ப ஃபாஸ்டா பண்ணலாம். நம்மளா டோன மாசமா மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நம்ம அததான் பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அது சரி. ஜிமின்ற ஆர்வமா இருக்கீங்க போல. மாஸ்டர், அப்படிதான். ஆனா பரவாயில்ல, நீங்களே விளையாடுவாங்க. என்ன மாஸ்டர், அதுக்குள்ளே நானேவா? பரவாயில்ல, வாங்க வாங்க. சரி மாஸ்டர், பொறுமையாவே ஆரம்பிக்கல, பயப்பட வேண்டாம். பதட்டப்படாம விளையாடுங்க. பத்தல தெரியுது. கால் மூவ்மெண்ட்ல இருக்கணும். இப்படி இது ரொம்ப வேகமா அடிக்க கூடாது. வேகமா அடிச்சாலும் ஸ்மூத்தா அடிக்கணும். அதாவது சாஃப்ட்டா பால் போய் விளையாண்டாங்க. புரியுது மாஸ்டர். அப்படிதான். சூப்பரா விளையாடுறீங்க ஜிமின். ஹேய், யார் இந்த தவளை மாதிரி கேமரா மறைக்கிறது? நான் தான். இருங்க. இவன் வேற சும்மா இல்லாம பால் பொறுக்கி சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கா. அது தவளை மாதிரி. அப்படிதான். ஐயோ சாரி. நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்களா?
உங்களுக்கு ஒரு டென்னிஸ் பிளேயர் ஆகணும் ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க அப்படியா? ஆமா மாஸ்டர். ஆனா டேபிள் டென்னிஸ் இல்ல. ஏதோ ஒண்ணு இது ஒரு டென்னிஸ் தானே. நான் கூட இது விளையாடட்டும். நீ தான் பாரு. பதட்டப்படாதீங்க. தப்பானாலும் பிரச்சனை இல்ல. நம்ம திரும்ப விளையாட தான போறோம். பிராக்டீஸ் தானே இது. வாங்க முன்னாடி வாங்க. பேட் ரெடியா வைங்க. ஓகே மாஸ்டர். சூப்பர்ப்பா. வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்க நீ. அப்படிதான் போடணும். சும்மா இதை வந்து ஏதாச்சும் தள்ளி விடுற மாதிரி நீங்க தள்ளி விட்டா போதும். இந்த மாதிரியா? அந்த பசங்களை எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்க. நம்ம டீம் தான் மாஸ்டர் கேத்து. சூப்பர். இந்த தைரியம் இருந்தாலே போதும். சூப்பரா விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க. இந்த மாதிரி தானே மாஸ்டர் பண்ணணும். ஆமா தம்பி, நம்ம டீமுக்கு பெருமை சேர்க்கப்படுறது நீ தான் போல. நல்லா விளையாடுற பத்தியா. நானே மிஸ் பண்றேன் நீ போடுற பால்ல. அந்த மாதிரி தான் போடணும். ஆனா நீ ரொம்பவும் தள்ளி போட்டினா வெளில போயிடும். அப்படி போட்டினா அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ். ஓகே மாஸ்டர். ஓகே. இப்போ பண்ண பத்தியா. திரும்ப விளையாடலாம் வா. இந்த இப்போ ரெடியா இருக்கேன் மாஸ்டர். போட்டி போடுறதுக்கு கூட அப்படிதான் இருக்கணும். தைரியமா இருக்கணும். பயப்படக்கூடாது. ஓகே. வீரான தீயா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் என்ன சும்மா நின்னுட்டு இருக்கேன். அதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க நான் சொல்றேன். நான் போடுறேன் பாருங்க பாலே. ஓகே மாஸ்டர். வேற லெவலா விளையாடுற தம்பி. சூப்பரா இருக்க போகுது கேம் பாருங்க. நல்லா கத்துக்கிட்டீங்க. எல்லாரும் விளையாடுறானுங்க. எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது. கை விளங்காத மாதிரிலாம் போகுது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெஸ்ட் விடக்கூடாது. நம்ம கேப் விடக்கூடாது. மூச்சு விட கூட கேப் விடக்கூடாது. புரியுது மாஸ்டர். இப்பதான் ரியல் மேட்ச் இருக்கு. ரெடி ஆகுங்க. ஓகே, நம்ம மேட்ச் ஆரம்பிக்க போறோம். 2 பேருக்கு காம்படிஷன் நடக்க போகுது. நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து போட்டி போட போறோம். ஜேகே விடாதடா. நம்ம டீம் சார். நீங்க வீட் டீம்ல இருக்கறனால பாயிண்ட்ஸ் ஏமாத்தி கொடுத்துறாதீங்க. அப்படிலாம் ஒரு பண்ணாரு வச்சுக்க. நடக்கிறதே வேற. தம்பி இப்ப நான் எந்த டீம்லயும் இல்ல. நான் சமமா நிக்கிறேன் 2 பேருக்கு நடையில. முதல்ல போட்டி போட போறது டேஹிங் ஜங்குக். நீங்க 2 பேரும் சாதாரணமான பிளேயர்ஸ் இல்லன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க எப்படி விளையாடுவீங்கன்னு நாங்க இப்ப பார்க்க போறோம். வேற லெவலா இருக்க போது மேட்ச் பாருங்க. நான் ஜெயிக்கிறத பார்க்க போறீங்க எல்லாரும். இந்த பக்கம் இருக்கிறது நல்லா விளையாடக்கூடிய ஜங்குக். அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடியது நல்லா விளையாடக்கூடிய கிம் டேஹிங். ஒரு போட்டிக்கான வெறி உங்களோட கண்ணுக்குள்ள தெரியணும். ஆனா என்னன்னா ஜாலியா நிக்கிறீங்க. எங்க இவன் மூஞ்சிய பார்த்தா சிரிப்புல வருது. போட்டு தாக்கு. என்னடா எடுத்தோட அடிச்சுட்டா. இருங்க வரேன். என் ஆட்டம் இப்பதான் ஆரம்பிக்குது. ஜேகே கவுத்து விட்டுறான் போலயே. தம்பி நீ வெளியே போறத அடிக்காத. வேஸ்ட் ஆயிடும். சொல்லில கொடுக்க கூடாது மாஸ்டர். ஜேகே சேவ் பண்ற மெத்தடே சரியில்லையே. என்ன கத்து கொடுத்தான்னு தெரியல அவன். பாரு ஆட்டத்தை. ஐயோ நெட்லயே அடிச்சிருச்சே. நெட்ல அடிச்சா கணக்கு திரும்பவும் போடணும். நீதான். ஓகே. இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்குது. வீல் லைட்டா டயர்ட் ஆகுற மாதிரி தெரியுது. ஜேகே நீ மாதிரி மெயின் மேட்சே இருக்கு. ஓகே நான் பாத்துக்கிறேன். டயர்ட் ஆயிட்டியே இப்பவே. அவனை தட்டி தூக்கிட்டு வா. அமைதியா இருங்க. அதே போது நான் ஜெயிச்சிருவேன்.